இந்த கிட்ஸ் கிச்சன் ஆரம்பிச்சது நம்ம அட்ராக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கிட்டே இருக்குது. என்னதான் நம்மளுக்கு பாராட்டினாலும் அக்காவை தான் ரொம்ப பாராட்டுறாங்க. இதுக்கு நம்ம ஒரு வழி பண்ணணுமே. அக்காவுக்கு நல்லா கை பேசும், நம்மளுக்கு நல்லா வாய் பேசும்ல. வாயை வச்சுதான் வீட்டையே ஓட்டிட்டு இருக்கோம். இந்த வாயை வச்சே நல்லா ஸ்கோர் பண்ண வேண்டியதான். என்னடி ஸ்கோர் பண்ண போற? அக்கா இல்லக்கா, நல்லா எக்ஸாம்ல படிச்சு ஸ்கோர் பண்ண யோசிச்சுட்டு இருந்தேன்க்கா. யாரு நீனு? ஆமாக்கா. அதுவும் கிச்சன்ல இல்லக்கா, இப்பெல்லாம் பசி வந்தாலே உங்களாவதாக்கா தானா ஓடி வருதுக்கா. வரும் வரும். சரிக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசலாம்க்கா. ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ணியிருக்கீங்க. நிறைய ரிலேட்டிவ்ஸும் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். வேற ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை செஞ்சு காட்டுறேன். அக்கா ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் மட்டும் பார்த்தாது ஃப்ரெண்ட்ஸ், கூட சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் எங்கள் அக்கா கேட்குறதுனா வாங்கி கொடுத்து சமைக்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரூட் சாலட் பண்ணுறதுக்கே ரெண்டே வாழைப்பழம், இது எனக்கே பத்தாது. ஆளுக்கு 3 பங்கு இருக்காங்க, அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிடி, அதெல்லாம் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஃப்ரூட் சாலட் தான் பண்ண போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். Hi friends, வெல்கம் டு அவர் கிட்ஸ் கிச்சன். என்னோட பேரு ஷாஷ்மிகா, இவ என் தங்கச்சி ஷாட்பிகா. அக்கா, ஃப்ரூட் சாலட் பண்ணணும் நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க. வாழைப்பழத்தையும் நான் முன்னாடியே காமிச்சிட்டேன். வேற என்னென்ன ஃப்ரூட்ஸ் தேவைப்படும்? கிரேப்ஸ் தேவைப்படும், பப்பாயா, ஆப்பிள், பனானா, ஹனி, ஃப்ரெஷ் கிரீம், அவ்வளவுதான் தேவைப்படும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்மலாம் ஒரு நாளைக்கு 1-2 தான் ஃப்ரூட் சாப்பிடுவோம். அதுலேயும் சில பேருக்கு ஃப்ரூட்ஸே பிடிக்காது. ஆனால் நான் மல்டி ஃப்ரூட்ஸை வச்சு ஒரு ஃப்ரூட் சாலட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் மீதி இருக்க கழிவு பொருட்கள் வெளியில் வரதுக்காக ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் நிறையா ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஃப்ரூட் சாலட் பண்ண போகிறேன். பப்பாயோட தோல்லாம் சீவிட்டேன். ஷார்ட் அதை எடுத்துக்கொடு. அக்கா அக்கா, உங்களுக்கு எல்லாமே தெரியுமாக்கா? எல்லாமே தெரியுமான்னு தெரியல, ஆனா உன்னை விட கொஞ்சம் அதிகமா தெரியும். பார்க்க போறவங்களுக்கு தெரியும் யாரு புத்திசாலி. அப்ப நான் ஒரு விடுகதை கேட்கிறேன். விடுகதையா? விடுகதையில எங்க கிளாஸ்ல நான் தான் குயின். குயினா? இங்க சொல்லுவாங்க. நான் குயின் தானடி. சரி, இருந்துட்டு போங்க. நான் ஒரு விடுகதை கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. சரி கேளு. எல்லா பிரியாணிக்கும் டெஸ்ட் வச்சா எந்த பிரியாணி ஃபெயில் ஆகும்? பிரியாணி டேஸ்ட் தான் பண்ணுவாங்க. டெஸ்ட்டுமா பண்ணுவாங்க? பண்ணுவாங்க. எந்த பிரியாணி ஃபெயில் ஆகும்? எனக்கு வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்து சொல்றேன். தெரியாதனா பாஸ் கொடுத்துருங்க. அதான் வேலை இருக்குன்னு சொல்றேன்ல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியுமா? தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாதுன்னா பாஸ் கொடுத்துருங்க. ப்ரோக்ராம் கடைசியில நான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ பப்பாயாவை குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் பனானாவை கட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு அந்த கிரேப்ஸை கழுவி வச்சிரு. சரிக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பனானாவை கட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் ஆப்பிள் கட் பண்ணலாம். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பிளையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆப்பிளையும் கட் பண்ணியாச்சு. அக்கா கிரேப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரொம்ப ஹை ப்ரோட்டீன். இப்போ வந்து இதோட ஃப்ரூட் ஜூஸ் சேர்த்து சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இதை ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்பூன் தான் சாப்பிட்டு தாங்க அக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கிரேப்ஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ ஹனி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுகர் கூட போட்டுக்கலாம். தேன் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சர்வ் பண்றதுக்காக ஒரு டிஷ்ல போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட் சாலட் ஒன்று, ரொம்ப டேஸ்டா இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ எம்மியா கலர்ஃபுல்லா, சாப்பிட்றதுக்கே டேஸ்டா இருக்கும் போலயே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட் சாலட் இது. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. 4 இல்ல 3 ஃப்ரூட் வேணும், அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் வேணும். அது வந்து 70 or 65 rupees தான் இருக்கும். அது நல்லா ஏர் டைட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜுல வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா கெட்டு போயிடும். வெளியில டைட் பண்ணி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம 4-5 times யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அக்கா என் விடுதலைக்கு நீங்க பதிலே சொல்லல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடி. இது உலக நடிப்புடா சாமி. சரி, அப்ப நான் அது சொல்லட்டா? சரி சொல்லு. நான் சொன்ன நீங்க எனக்கு என்ன தருவீங்க? என்ன வேணும்? இந்த ஃப்ரூட் சாலட் முழுக்க எனக்கு தருவீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் விடுகதையை சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அது என்ன பிரியாணி தெரியுமா? எல்லா பிரியாணிக்கும் டெஸ்ட் வச்சா எந்த பிரியாணி தெரியுமா ஃபெயில் ஆகும்? முட்டை பிரியாணி. எல்லாமே எனக்கு
பாய் ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு ஃப்ரூட் சாட் எனக்கு வேணும். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. பாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நான் சாப்பிடணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.